இந்த நாட்டிலே நாங்கள் இன்றைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால் ஹரிணி அனுர இந்த கேட்டுக்கொள்ள வேண்டிய விடயம் இது. ஏனெனில் பொய் சொன்ன உலகம் இது. சொல்ல வேண்டிய எல்லா பொய்களையும் சொல்லி கொடுக்க வேண்டிய எல்லா பொறுப்புகளையும் கொடுத்தும் இதுவரையில் 18 மாதங்கள் முடிந்தும் இந்த அரசு சொன்ன தருவேன் என்று சொன்ன ஒரு வாக்குறுதியை கூட செய்யாத ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது. එනිසා අපිට කියන්න තියෙන්නේ මෙච්චරයි. චාමර සම්පත් ඇමතුමා ඉල්ලුවේ ගෝල් ෆේස් එක අපිට දුන්නේ කැම්බල් පිටිය. ගෝල් ෆේස් එක දුන්න නම් අපි ඒකත් පුරවනවා. අපි ඒකත් පුරවලා කියනවා හනුරම් අතුළු හරණි ආණ්ඩුවට දුන්නු පුරොන්දු ඉටු කරපියව් නැත්තම් ගෙදර පළයව් කියලා. මොකද මේ රටේ ජනතාව රවටුණා ඇති. ඒක තමයි பொதியටම 159ක් දුන්නේ. ஆனால் இன்று வரையிலே சம்பளம் கூடவில்லை, ஆனால் வரி கூடி இருக்கிறது. சுதந்திரம் கூடவில்லை, ஆனால் வட்டி கூடி இருக்கிறது. வெளிநாட்டிலே இருந்து வரக்கூடிய ஒரு விடயம் கூட இந்த நாட்டுக்கு இன்னும் சேர்ந்து வரவில்லை என்று நாங்கள் அறிகின்றோம். தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக வந்த மாகாண சபை ஏன் இன்னும் அந்த தேர்தலை நடத்தாமல் இருக்கிறீர்கள்? தேர்தல் நடத்தினால் அனுரக்கும் ஹரணிக்கும் வீட்டை போகின்றோம் என்று அவர்கள் அறிந்திருக்கிறபடியினால்தான் அந்த தேர்தலை நடத்தாமல் இருக்கிறார்கள். එනිසා අපි කියන්නේ ආණ්ඩුව පෙරලන්න අපිට දැම්ම හදිස්සි නැහැ. මොකද බාල්දි පෙරලගන්නේ ඒගොල්ලෝ. පෙරලගත්ත බාල්දි වලින් නාගන්නේ ඒගොල්ලෝ. ඒ නිසා සබන් විතරයි අපිට දෙන්න තියෙන්නේ. නාගෙන ගෙදර යන දවස ළඟයි. සංස්කෘතියද, ආගමද, විශ්වවිද්‍යාලද, බුද්ධියද, ජාත්‍යන්තර පද්ධතියද, මූල්‍ය කර්මනාකරණයද, ජාතික ආරක්ෂාවද කියන මේ හැම ක්ෂේත්‍රයෙන්ම පෙරදුණු පරාජය වුණු ආණ්ඩුවක් මේ අවුරුදු මාස 18 තුලදී අපි දැක තියෙනවා හාමුදුරුවනේ. ඒ නිසා අපි ඒකාවන්ම කියන්න තියෙන්නේ මැද මාවතේ ගමන් කරන නිදහස් පක්ෂයට වටා ගොනු වෙන්න. எங்களுடைய சுதந்திர கட்சியின் கூரைக்கு கீழே வந்து அடுத்த அரசாங்கத்தை, முழுமையான அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் ஒன்று திரளுவோம். அந்த ஒன்று திரளது கூடாக இலங்கை தாய்க்கு, இலங்கை மாதாவுக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான கௌரவத்தை செய்வோம் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன்.